மர்ம நபர்களால் தாக்கப்பட்டதாக பெண் துறவி கொடுத்த புகாரில் திடீர் திருப்பம். புகார் கொடுத்தவரே குற்றவாளியாக போலீசில் சிக்கியது எப்படி? நாடகத்தை இரண்டாவது நாளே அம்பலப்படுத்திய சிசிடிவி. உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த ஷிப்ரா பதக் அப்படின்றவங்களுக்கு 38 வயசாகுது. இவங்களுடைய தந்தை அதுக்கப்புறமா சகோதரர் கூட கடந்த நவம்பர் மாசம் 24ஆம் தேதி அயோத்தியில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் சுமார் 4000 கிலோமீட்டர் பாத யாத்திரை மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில ராமேஸ்வரம் நோக்கி வந்துட்டு இருந்த பெண் துறவி பரமக்குடியில வெள்ளிக்கிழமை தங்கி அங்க சுவாமி தரிசனம் செஞ்சுட்டு மறுபடியும் அவங்களுடைய பாத யாத்திரையை மேற்கொண்டிருக்காங்க. அப்போ அவங்க பரமக்குடி வழியா போயிட்டு இருக்கும் போது சில மர்ம நபர்கள் தன்னை வழிமறைச்சு கார்ல இருந்த ராமர் கொடியை உடைச்சதாவும் தன்னை திரும்பி போ அப்படின்னு மிரட்டினதாவும் கற்களை கொண்டு காரை சேதப்படுத்தினதாகவும் சொல்லப்படுது. ஆனா இந்த சம்பவம் தொடர்பா அந்த பெண் சனிக்கிழமை மாலை தாமதமா புகார் ஒண்ணு கொடுத்ததாகவும் கூறப்படுது. இதை தொடர்ந்து பரமக்குடி டிஎஸ்பி உத்தரவின் பெயர்ல தனிப்படை அமைக்கப்பட்டு சம்பவம் நடந்ததா சொல்லப்பட்ட இடத்துக்கு போய் காவல்துறையினர் ஆய்வு மேற்கொண்டிருக்காங்க. தொடர்பாகவும் பெண் துறவி கிட்ட விசாரணை மேற்கொள்ளப்பட்டிருக்கு. ஆனா விசாரணையில அவங்க முன்னுக்கு பின் முரணா சொன்னதால சந்தேகம் எழுந்த நிலையில போலீசார் தொடர்ந்து அவங்க கிட்ட விசாரணை நடத்தியிருக்காங்க. அதோட நெடுஞ்சாலையில பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் ஆய்வு செஞ்சிருக்காங்க. அப்போ பரமக்குடி பக்கத்துல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில இருக்கிற கல்யாண மண்டபத்துல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கண்காணிப்பு கேமராவை ஆய்வு செஞ்ச போது இந்த துறவி பெண்ணும் அவருடைய சகோதரரும் சாலையில இருக்கிற கற்களை சேகரிச்சு காருக்குள்ள வச்ச மாதிரியான காட்சிகள் கேமரால பதிவாகி இருந்ததா சொல்லப்படுது. இந்த வீடியோவை கைப்பற்றின போலீசார் இது தொடர்பா பெண் துறவி கிட்ட விசாரணையும் மேற்கொண்டிருக்காங்க. இந்த நிலையில பெண் துறவி கூறினது பொய்யான புகார் அப்படின்றதுனால அவங்க மேலையும் அவங்களுடைய சகோதரர் அதுக்கப்புறமா தந்தை மேலையும் காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சு இப்ப விசாரணையும் நடத்திக்கிட்டு வராங்க. பாத யாத்திரை மூலமா நாடு முழுக்க பிரபலமான இந்த பெண் துறவியோடைய பொய் புகார் இப்போ நாடு முழுக்க பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு.